Hey you guys, welcome back to my channel Books with Abhi and நான் அபர்ணா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா த கேர்ள் வித் broken ட்ரீம்ஸ் அப்படிங்கிற இந்த புக்கோட சம்மரி அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த புக்கோட ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தேவாஷிஸ் சாதனா. அண்ட் இந்த புக் எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2023. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆத்தர் எழுதுனதுல இன்னொரு புக் படிச்சிருக்கேன். அந்த புக்கோட நேம் வந்துட்டு த கேர்ள் இன் த கிளாஸ் கேஸ். ஸோ அந்த புக்கான சம்மரி அண்ட் ரிவ்யூ ஆல்ரெடி சேனல்ல இருக்கு. ஸோ அதுவும் த்ரில்லர் புக் தான் அண்ட் இதுவும் வந்துட்டு த்ரில்லர் புக் தான். அந்த டைட்டிலு நம்ம புக்கோட பேஜ் இதெல்லாம் பார்த்தாலே தெரியும். அண்ட் இந்த புக் பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம பேக் சைட் ரீட் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கலாம். ஸோ எனக்கு வந்துட்டு த கேர்ள் இந்த கிளாஸ் கேஸ் படிச்சப்பவே ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான த்ரில்லர் படித்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால அந்த ஆத்தர் எழுதின அனதர் புக்கு இந்த புக்கை நான் பிக் பண்ணேன். ஸோ அந்த புக்கில் பார்த்தோம் அப்படின்னா சிமோன் சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருப்பாங்க. அங்கே அந்த த்ரில்லர் சீன்ஸில் அங்கே சம் க்ரைமு த்ரில்லரு கில்லிங் எல்லாம் போயிருக்கும். ஸோ அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு சிமோன் சிங் அப்படிங்கிற கேரக்டர் அதில் இருப்பாங்க. ஸோ அதே கேரக்டர் இந்த புக்லேயும் இருப்பாங்க. ப்ளஸ் அவங்க இல்லாமல் இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த புக் பார்த்தோம் அப்படின்னா அதில் நமக்கு வந்துட்டு அந்த வில்லன் சைடில் வந்துட்டு டால் மேக்கர் கிளிப்பர் அப்படிங்கிற கேரக்டர்ஸ் இருப்பாங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு நமக்கு ஒரு பயங்கர ட்விஸ்டோட யார் கில் பண்ணாங்க அப்படின்ட்டு ஒரு பயங்கரமாக ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த புக்கில் பார்த்தோம் அப்படின்னா ட்ரீம் கேச்சர் அப்படின்ட்டு ஒரு கேரக்டர் இருக்காங்க. ஸோ இவங்களோட வேலையும் கில்லிங் தான். என்ன மாதிரி அப்படின்னா கேன்சர் பேஷண்ட் அவங்கள எல்லாத்தையும் டார்கெட் பண்ணி அவங்க எல்லாருமே அவங்களே இல்லை இது வரைக்கும் நான் வாழ்ந்தது போதும் அப்படின்ட்டு அவங்களே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்களே சூசைட் பண்ணிக்கிற மாதிரி இந்த ட்ரீம் கேரக்டர் அப்படிங்கிற கேரக்டர் இன்டியூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹிப்னாசிஸ்லாம் பண்ண தெரியும். ஸோ இதில் லூசிட் ட்ரீமிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதில் என்னன்னா நம்ம இப்போது நார்மலி ட்ரீம் கனவு காண்றோம் அப்படின்னா அந்த ட்ரீம் வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. சம்திங் நடக்கும், பயந்துட்டு எந்திரிப்போம் நைட் மேர் அப்படின்னா, இல்லை நல்லா ட்ரீம் இருந்துச்சுன்னா அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருப்போம். பட் இந்த லூசிட் ட்ரீமிங் அப்படின்னா நம்ம கனவு காண்றப்பவே அது வந்து ஹிப்னாசிஸ் பண்ணி அந்த லூசிட் ட்ரீமிங்கை இன்டியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் அந்த ட்ரீமை நம்மளே கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அந்த டைமில் நம்ம கையை அசைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த லூசிட் ட்ரீமிங்கில் பண்ணலாம். ஸோ அது மாதிரி இந்த ட்ரீம் கேச்சர் அப்படிங்கிறவங்க இந்த கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாம் இவங்கெல்லாம் விக்டிம்ஸ் ஒரு 4-5 பேரை பார்த்துட்டு ஸோ அவங்க இது வரைக்கும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க, இதுக்கப்புறம் கஷ்டப்பட வேணாம் அப்படின்ட்டு மெர்சி கில்லிங் அப்படிங்கிற கான்செப்டையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த லூசிட் ட்ரீமிங் மூலியமா அவங்களையே அவங்க கில் பண்ணிக்கிற மாதிரி இன்டியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரீம் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் சென்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா சம் ட்ரக் இருக்கும். ஸோ அது வந்து சம் கேண்டலில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, கீட்டமைன் அப்படின்ற ஒரு ட்ரக்கு. அண்ட் அது இல்லாமல் ஒரு சிரஞ்ச் கொடுத்துருப்பாங்க. அதுதான் அதை பற்றி நான் ஃபர்தராக சொல்லலை. அண்ட் அது அது இல்லாமல் ட்ரீமோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு டிவைஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்துட்டு அந்த லூசிட் ட்ரீமையை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இல்லை இல்லை ஸோ இந்த மாதிரி அந்த ட்ரீம் பாக்ஸில் சில கண்டென்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு அந்த கேன்சர் பேஷண்ட்ஸை கில் பண்ணுற மாதிரி ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் அப்படி பார்த்தோம் அப்படின்னா 5 பொண்ணுங்க இதே மாதிரி இறந்து போயிருப்பாங்க. அவங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா சேம் ஒரு பர்டிகுலர் கேன்சர் குரூப்பை தான் அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் சம்ஹவ் அந்த ட்ரீம் கேச்சருக்கும் இவங்களுக்கும் கனெக்ஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரீம் கேச்சர் பார்த்தோம் அப்படின்னா யாருன்னு ரிவீல் பண்ணாமல் அனானிமஸாக இவங்களை காண்டாக்ட் பண்ணி நல்ல விதமாக பேசி இதுக்கப்புறம் நீ கஷ்டப்பட தேவையில்லை, இதோட லைஃப் என் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சூசைடல் தாட்ஸ் வர மாதிரி அவங்க பேசி இப்படியே ஒரு விக்டிமாயாக கொண்டிருக்காங்க. ஸோ இந்த கேஸ் வந்து பார்த்தோன்னா சிமோன் சிங்க்கு போகுது. ஸோ அவங்க வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த கேஸை வந்து அனலைஸ் பண்ணுறாங்க, யார் கில்லர் அப்படின்ட்டு ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிருவாங்க. பட் அது அவங்களுக்கே வந்துட்டு பிரச்சனையாக மாறும். ஸோ இந்த மாதிரி இந்த புக் வந்துட்டு பயங்கர ஃபாஸ்ட் பேசிங்காக குட்டி குட்டி சாப்டர்ஸோட சூப்பராக போயிட்டுருக்கும். அண்டு இதில் வந்துட்டு மெயின் கேரக்டர்ஸ் பார்த்தோன்னா அஃப்கோர்ஸ் சிமோன் சிங் அப்படிங்கிறவங்க அண்டு ட்ரீம் கேச்சர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இதில் வர மெயின் கேரக்டர்ஸில் அவங்க ஒரு ஆள், அவங்களோட நேம் வந்துட்டு லாஸ்ட்டாக ரிவீல் பண்ணுவாங்க. அண்ட் சிமோன் சிம் கூட பார்த்தோன்னா கூட சேர்ந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறது லூகாஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் படிக்க கொஞ்சம் ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. அண்ட் அது இல்லாமல் யார் யார் வந்துட்டு ட்ரீம் கேச்சராக இருக்கலாம் அப்படின்னா இவங்க விக்டிம்னு சொல்லலாம், ஆனால் இவங்க ட்ரீம் கேச்சராக கூட இருக்கலாம். அப்படி பார்க்குறப்ப டாக்டர் தியா சென்குப்தா அப்படின்ற ஒரு கேரக்டர் வருவாங்க. இவங்க வந்து சிமோன் சிம்கே அவங்க தெரபிஸ்டாக இருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கும் இந்த லூசிட் ட்ரீமிங் ஹிப்னாசிஸ் பற்றிலாம் தெரியும். இவங்களும் சில கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு தெரபிஸ்டாக இருந்திருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் நூர் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருப்பாங்க.
அவங்கள விக்டிம் மாதிரியும் காட்டுவாங்க, அவங்க கில்லராகவும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. அது இல்லாமல் அப்னின்னு ஒரு பொண்ணு இருப்பாங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு விக்டிம் மாதிரியும் இருக்கும் அண்ட் அவங்களே கில்லராக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இது இல்லாமல் ஃபைனலி சொனாலி அப்படின்னு ஒரு கேரக்டர் இருப்பாங்க. ஸோ அவங்க அவங்க தான் திஸ் இஸ் வேர் எவ்ரி திங் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் விக்டிம் அண்ட் அவங்களால தான் இந்த கில்லர் உருவானாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்டு நல்லா இருக்கும். அண்ட் இதில் வந்துட்டு நான் பர்டிகுலராக சொல்லணும்னு நினச்சது என்னன்னா, சிமோன் சிங் கேரக்டர் லாஸ்ட் புக்கில் மாதிரி இந்த புக்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே ரொம்ப அந்த போல்டான கேரக்டர், அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு ஒரு பவர்ஃபுல் ஃபீமேல் ஃபிக்ஷன் கேரக்டர்னா இதில் சிமோன் சிங் கேரக்டர் தான். ஸோ த கேர்ள் இந்த கிளாஸ் கேஸ் புக்கில் சொன்ன மாதிரி சிமோன் சிங் வந்துட்டு என்னதான் வெளியில் வந்துட்டு ஸ்ட்ராங்காக போல்டாக அந்த கேஸை பயங்கரமாக ஹேண்டில் பண்ணாலும் அவங்களுக்குன்னு ஒரு வீக் வல்னரபிள் சைடு இருக்கும். அவங்க தெரப்பிஸ்ட்டை பார்க்குற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு வீக் ஸ்பாட் இருக்கும். ஸோ அதான் பீப்புள் எவ்வளோ தான் வெளியில் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவங்களுக்கு தான் அவங்கவுங்க விஷயம் பற்றி தெரியும். அண்டு இது இல்லாமல் இன்னொரு பாஸ்ட் அவங்க சிமோன் சிங்கோட பாஸ்ட் ரிவீல் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதில் டொமஸ்டிக் வைலன்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. அண்டு இத்தனை நாளாக அவங்க பர்த் பேரண்ட்ஸ் மேலே சிமோன் சிங் பயங்கரமாக பர்த் மாம் கிட்ட பயங்கர கோவமாக இருக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் உண்மை என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் ரீட் பண்ணுறப்போ என்னதான் ஒரு சைடு த்ரில்லர் புக் ரீட் பண்ணாலும் இன்னொரு சைடு இமோஷனல் விஷயத்தையும் இந்த புக்கில் காட்டியிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.